அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் சுமார் 12,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாகத்தான் அது இருக்கும். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடக்காத அநியாயமாக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களோடு நேரடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்து தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கான பதிலடி வழங்கப்படும். நேட்டோ நாடுகள் இதிலே தலையிட முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 192 நாட்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 193வது நாளாக என்ன அநியாயங்கள் அங்கு நடக்கிறது என்கிற செய்திகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளின் முதன்மை செய்தியாக நமக்கு வந்திருக்கிற செய்தியை பொறுத்தவரையில் ஒரு ஆச்சரியம் கலந்த செய்தி என்பதை விட இதைவிட ஒரு அநியாயம் இருக்கிறதா என்று யோசிக்கிற அளவுக்குண்டான ஒரு செய்தியை இன்றைக்கு யூனிசெஃப் வெளியிட்டு இருக்கிறார்கள். யூனிசெஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியே காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றிய செய்தியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக காசாவில் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்படுகிறது என்கிற செய்தியை இன்றைக்கு யூனிசெஃப் வெளியிட்டு இருக்கிறார்கள். 10 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை அங்கே கொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மணித்தியாலங்களுக்கு 6 குழந்தைகள் சராசரியாக கொல்லப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்படுகிறது. 24 மணி நேரங்களுக்கு 144 குழந்தைகள் சராசரியாக கொல்லப்படுகிறார்கள் அல்லது படுகாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். உலக வரலாற்றில் எந்த ஒரு பாரிய யுத்தங்களிலும் நடக்காத ஒரு பாரிய அநியாயமாக இந்த அநியாயம் இருக்கிறது என்கிறது யூனிசெஃப். யூனிசெஃபினுடைய இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். யூனிசெஃபினுடைய இந்த காசா விவகாரங்களில் குறிப்பாக குழந்தைகள் பற்றிய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது தகவல் தொடர்பு சிறப்பு அறிக்கையாளர் இந்த அறிக்கையை நேரடியாக காசாவில் சென்று சேகரித்ததாக சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த அறிக்கை முழுமையானது அல்ல, இதிலே சில குறைகள் இருக்கலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். காரணம், எங்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்து எடுத்திருக்கிறோம், இதைவிட அதிகமான ஆபத்துகள் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கலாம் என்று டாஸ் இன்கிராம் என்கிற இந்த யூனிசெஃபினுடைய அதிகாரி இன்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலும் இந்த தகவலை அவர் முன்வைத்திருக்கிறார். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் சுமார் 12,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாகத்தான் அது இருக்கும். நாங்கள் துல்லியமான தகவலாக இதை சொல்லவில்லை என்பதையும் அவர் தெளிவாக தெரிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்படுகிறது என்பது உலக வரலாற்றில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடக்காத அநியாயமாக இருக்கிறது. ஆனால் காசாவில் இவ்வளவு அநியாயம் 7வது மாதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 193வது நாளாக இந்த அநியாயம் தொடர்கிறது. உலகமே சர்வதேசமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் அவலமான நிலையாகவும் இருக்கிறது. இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு காசாவிலும் காசாவை ஒட்டிய விவகாரத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், காசா விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக ஈரான் நேரடியாக தலையிட்டிருக்கிறது. அரபு நாடுகளில் அனைத்து நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்த நேரம் ஈரான் காசா விவகாரத்தில் தலையிட்டது மட்டுமல்லாமல் காசா விவகாரத்திற்காக அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதலையும் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் விவகாரமாக தற்போது சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலே பலவிதமான சர்ச்சைகளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களோடு
அவர்களோடு நேரடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்து தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக என்னவெல்லாம் இந்த விவகாரத்தில் நெதன்யாகு தரப்பிலிருந்து நடந்து வருகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த காசா விவகாரத்தை ஒட்டி ஈரானோடு முட்டி மோதிக்கொண்டது இஸ்ரேல் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன காரணம் என்று சொன்னா, அவங்களை பொறுத்தவரையில் காசா விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால், அந்த விவகாரத்தை மூடி மறைக்க வேண்டும் என்றால், மிடில் ஈஸ்டில் ஒரு முக்கியமான சண்டை ஏற்பட வேண்டும். அதுவும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பிராந்தியத்தில் ஒரு நீண்ட யுத்தம் தொடரும் போது அந்த யுத்தத்தை கணக்கில் வைத்து நெதன்யாகு தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வார். இதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் மிக துல்லியமாக எங்களுக்கு தந்த தாக்குதலுக்கு பதிலடி தந்திருக்கிறோம், மீண்டும் தொடர்ந்தால் நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி அவர்களுடைய துணை தூதுவராலயத்தின் மீது சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக சுமார் 300 ட்ரோன்களும் 9 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்திவிட்டு தங்களுடைய தாக்குதலை நிறுத்தி இருக்கிறது ஈரான். இந்த நேரத்தில் தான் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் நெதன்யாகு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த சொல்லுவாங்கல்ல, இப்போதானடா இதெல்லாம் கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஒரு அறிக்கை. இது என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் பின்னால் முழுமையான ஒத்துழைப்போடு நிற்பது ஈரான் என்று சொல்லி இருக்கிறார். பரவாயில்லையே, 193வது நாளுக்கு பிறவாவது கண்டுபிடிச்சாங்களே என்றெல்லாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அறிக்கையா இல்லையா? உலகத்துக்கே தெரியும், இந்த வார்ல ஹிஸ்புல்லாக்கள் என்பவர்கள், ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. அவர்கள் ஹிஸ்புல்லாக்களை உருவாக்கியதே ஈரான் தான். ஈரான் மீதான, குறிப்பாக ஈரானிலே ஷாவுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. ஷாவுடைய ஆட்சி இருக்கிற வரைக்குமே ஈரான் முழுமையாக ப்ரோ இஸ்ரேலியனாக, இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடாக, அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடாகத்தான் ஷா அந்த நாட்டை வைத்துக் கொண்டிருந்தார். ஷாவை புரட்சியினூடாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதன் பிறகு ஆட்சி பீடம் ஏறியவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலையை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறாக இன்றைக்கும் சொல்லப்படுகிற நேரத்தில், இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவே உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள். இஸ்ரேலோடு எனி டைம் சண்டை இருக்க வேண்டும் என்பதற்காக ஈரான் தன்னுடைய, அதாவது புரட்சிகர படையை வைத்து பயிற்சி கொடுத்து உருவாக்கப்பட்டவர்கள் ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கு முழுமையான உதவியை ஈரானை தவிர யாரும் செய்வதில்லை என்பது பகிரங்கமான ரகசியம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதே நேரத்தில் ஹமாஸுக்கு உதவுகிற நாடுகளில் மிக 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 முக்கியமான நாடு ஈரான் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. மார்க்க கொள்கை அளவில் ஹமாஸினுடைய, பாலஸ்தீன மக்களுடைய கொள்கைகளும் ஈரானுடைய கொள்கைகளும் வேறுபட்டதாக இருந்தாலும் அல் குதுஸ், குதுஸை மீட்க வேண்டும், பாலஸ்தீனத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் ஹமாஸுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹமாஸை தாண்டி அங்கு செயல்படக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய அல் குதுஸ் படையணியாக இருக்கலாம், மற்ற படையணிகளாக இருக்கலாம், அத்தனைக்கும் உதவிகளை செய்பவர்கள் ஈரான் தான் என்பது உலகமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கும்போது, இன்றைக்கு அந்த செய்திகளை நெதன்யாகு வெளிப்படையாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், 4 முனைகளிலும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டே இருங்க என்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் தங்களை பாதுகாக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னொரு நாட்டின் மீது முன்னோக்கி சென்று தேவையில்லாத தாக்குதல்களை நடத்தும் போதுதான் பிராந்தியம் சூடுபிடிக்கிறது என்பதுதான் சர்வதேசத்தின் கவலையாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த அச்சுறுத்தலுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்கிறார் இப்ராஹிம் ரைசி. அதுவும் எப்படின்னு கேட்டா, அதாவது செகண்ட் கணக்கில் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டா, செகண்ட் கணக்குக்குள்ள உங்களுக்கு நாங்கள் பதிலடி தருவோம், எங்களுடைய படைகள் எனி டைம் தயாராக இருக்கிறார்கள். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கான பதிலடி வழங்கப்படும் என்கிறது. அதாவது ஈரானுடைய அதிகார பீடம், குறிப்பாக ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களே மிக தெளிவாக இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய அதிபருக்கும் கத்தாருடைய அதிபருக்கும் இடையிலே ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அதிலேயும் அவர் தெளிவாக சொல்லியிருப்பது என்னவென்றால், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முற்பட்டால் கடுமையான பதிலடியை திருப்பி கொடுப்போம். இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறேங்க,
அரபு நாடுகளை பொறுத்தவரையில் ரெண்டும் கெட்டான் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு இரு நாடுகளை தவிர. அதாவது ஈஜிப்து, ஜோர்தான், இந்த ரெண்டு சைத்தான்களையும் பொறுத்தவரையில் இவர்கள் தெளிவாக ப்ரோ இஸ்ரேலியன், இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். பேருக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்களே தவிர அவர்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவல்லாத நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரபு கூட்டமைப்பிலும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு நாடுகளும் கூட அரபு கூட்டமைப்பில் இருக்கிறது. இஸ்ரேல் ஈரானை தாக்குவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அரபு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கிற காரணத்தினால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் அரபு கூட்டமைப்பு என்ன முடிவெடுக்கும் என்கிற ஒரு பாரிய கேள்வியும் இந்த இடத்துல நிற்கிற நேரத்தில் தான் கத்தார் அதிபரிடத்தில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் வித்தின் செகண்ட்ஸ் கணக்குக்குள்ள நாங்கள் தாக்குதல் பதிலடியை திரும்ப கொடுப்போம் என்கிற செய்தியை இப்ராஹிம் ரைசி இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய ட்ரெஷரிஸ் ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நம்ம வயசுல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா கூட இதை பார்க்கிற பல பேருடைய பிறந்த காலத்தில் இருந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிப்பது என்பது புதிய ஒரு விவகாரம் அல்ல. அப்படி நடக்கும்ங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதை அவர்கள் எதிர்கொள்வதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம் ஐரோப்பிய யூனியனும் ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி ஐரோப்பிய யூனியன் சார்பாக இன்றைக்கு ஜெர்மனுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அவர்கள் கொண்டு வர இருக்கிற தடை எதை வைத்து கொண்டு வர இருக்கிறார்கள் என்றால் ஈரான் ட்ரோன் உற்பத்தியை மட்டுப்படுத்த வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அரபு நாடுகளிலேயே மிக முக்கியமான ஆயுத தயாரிப்பு நாடாக இருப்பது ஈரான் மாத்திரம்தான். எனவே அதை கட்டுப்படுத்தணும். ரெண்டு காரணம். ஒன்று, அவர்கள் ஆயுத ரீதியாக வலுப்பெற்றிருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிபயங்கரமான ட்ரோன் உற்பத்தியாளர்களாக இருப்பவர்கள் ஈரான் என்பது மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய உக்ரைன் போருக்கு ஈரான் தயாரித்த ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது என்கிற நிலையில் ட்ரோன் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு ஈரான். இரண்டாவது காரணம், ட்ரோன் போன்ற ஆயுதங்களை ஈரான் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிற போது ஆயுத உற்பத்தியில் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காகவே பல நாடுகளில் யுத்தங்களை உண்டாக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் மிகப்பெரிய தலையடியாக, பொருளாதார அடியாக அது வந்து நிற்கிறது. எனவேதான் நீங்க என்ன விற்கிறதோட நிறுத்திக்கிறணும், பெட்ரோல் விற்கிறதோட நிறுத்திக்கிறணும், ஆயுதத்தெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து நீங்க வாங்கணுமே தவிர நீங்க தயாரிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய முனைப்பாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் சுயாதீனமான ஒரு நாடு. அவர்கள் எடுக்கிற முடிவு அவர்களை பொறுத்தது. இந்த நிலையில் புட்டினுக்கும் இப்ராஹிம் ரைசிக்கும் இடையிலே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் எப்போதும் ஈரானோடு துணை நிற்போம் என்கிற வாக்குறுதியை இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் இப்ராஹிம் ரைசி இடத்தில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த முறுகளை, சூட்டை தணிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான். பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா ஈரான் சண்டைக்கு போக போகிறதும் இல்லை, வேற நாடுகள் சண்டைக்கு போக போகிறதும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் மிடில் ஈஸ்டில் வரப்போகிறதும் கிடையாது. பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இவ்வளோ அநியாயம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கு ஈரானே களத்தில் இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பாலஸ்தீன இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வை எட்டாததுதான் பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. எனவே இதற்கு உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கிறார் விளாடிமிர் புட்டின். அது மாத்திரமல்லாமல் புட்டின் மேலதிகமாக சொல்லும் போது என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலாக இருந்தாலும் ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலாக இருந்தாலும் இரண்டு நாடுகளும் அமைதி காப்பது நல்லது என்கிற ஒரு கோரிக்கையையும் ஈரானுடைய அதிபரிடத்தில் இஸ்ரேலுடைய ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை தான் நடத்தி இருக்கிறோம். எல்லை மீறிய தாக்குதல்களை நாங்கள் நடத்தவில்லை. எங்கள் மீது அவர்கள் மீண்டும் தாக்கினால் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவோம் என்கிற ஒரு வார்த்தையையும் இப்ராஹிம் ரைசி மிக தெளிவாக விளாடிமிர் புட்டினிடத்தில் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுக்கு தேவையான போர் விமானங்கள், மேலதிக போர் விமானங்களை ரஷ்யா
தாராளமாக வழங்க தயாராக இருக்கிறது என்கிற ஒரு வாக்குறுதியையும் இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் இப்ராஹிம் ரைசி இடத்தில் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தி அமெரிக்க நாடுகளை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அனைத்து அமெரிக்க நாடுகளும், அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கான உதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்கி கொண்டிருக்கும் போது இப்ராஹிம் ரைசி இடத்தில் ஈரானுக்கு தேவையான போர் விமானங்களை நாங்கள் தர தயார் என்று அவர் அறிவித்திருப்பது அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இதனுடைய விளைவு என்று சொல்லி கண்டிக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா கண்டிச்சாலும் என்னத்தை சொன்னாலும் இந்த ஆளை பொறுத்தவரை நமக்கு தெரியும். அதாவது விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரையில் எவனுடைய பேச்சையும் காதில் வாங்காத ஒரு செவிடன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் நினச்சதை செய்வேன். இன்னைக்கு உக்ரைனில் அவர் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்குறோம். எல்லா நேட்டோ நாடே வந்து நின்று கூட போயான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அதனால் அதே பாணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஈரான். எவனுடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அவங்க எடுக்கிற முடிவை தான் அவங்க செய்வாங்க என்பதுதான் வெளிப்படையான ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நேட்டோ நாடுகள் இதிலே தலையிட முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறார்கள். ஏன்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த ஆயுதங்களையும் அதிகமான இராணுவத்தையும் குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு டர்க்கி. இந்த டர்க்கி மிக தெளிவாக இவர்கள் பக்கம் நிற்கிறார்கள், ஈரான் பக்கம் நிற்கிறார்கள், பாலஸ்தீன பக்கம் நிற்கிறார்கள். எனவே ஈரானுக்கு எதிராக நேட்டோ நேரடியாக களமிறங்கவும் முடியாது. அது சிக்கல்னா சிக்கல், இடியப்ப சிக்கல் என்று சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிக்கல்ல இருக்கிறாங்க. இல்லைன்னா ஈரானை இவ்வளவுக்கு விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறோமா? எல்லாரும் ஒன்று கூடி ரெண்டு ஒன்று பார்ப்போம்னு வரமாட்டாங்க. ஏன் வர முடியாமல் நிற்கிறாங்கன்னு கேட்டால், வர்றதா இருந்தால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவன் தனியாக வரமாட்டான், இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவன் தனியாக வரமாட்டான், பிரித்தானியாவை பொறுத்தவரையில் அவன் தனியாக வரமாட்டான். எந்த நாடும் தனியாக வந்து சண்டை பிடித்த வரலாறு இல்லை. அவங்க கூட்டாகத்தான் வருவார்கள். இந்த இடத்துல இஸ்ரேலோடு நாங்கள் வரமாட்டோம் என்று அமெரிக்கா சொல்லிவிட்டார்கள். அதனால் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதில் எப்போ தாக்குவது, எப்படி தாக்குவது என்பது இன்னும் டிஸ்கஷனில் இருக்கிறது. இதே நேரத்தில் தனியாக வந்து தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் பலத்த பதிலடியை கொடுக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டு அவர்களுக்கு இந்த விவகாரத்தில் இருக்கிறது என்கிற நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் எப்படியான தாக்குதலை நடத்தும் என்கிற ஒரு அனுமானத்தை இன்றைக்கு அல் ஜஸீராவினுடைய ஆங்கில பதிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக அவர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள். எப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா, மேலதிகமாக விமான தாக்குதல்களை நடத்துவதற்கு, வான்வழி தாக்குதல்களை நடத்துவதற்கு முதல் தடவையாக இஸ்ரேல் முயற்சிக்கலாம், ஆனாலும் அதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டா, இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளும் தங்களுடைய டிஃபென்சிவ் சிஸ்டமாக எதை பயன்படுத்துகிறார்களோ அதைவிட பலம் வாய்ந்த டிஃபென்சிவ் சிஸ்டத்தை ஈரான் பயன்படுத்துகிறது என்கிற அச்சம் தங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம எல்லாம் இந்த அயர்ன் டோமை எப்போ கேள்விப்பட்டோம்? இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் கன்ஃப்ளிக்ட் தானே, இந்த பிரச்சனை தானே கேள்விப்படுறோம். இஸ்ரேலை சுற்றி அயர்ன் டோம் வைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரேலை சுற்றி டேவிட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரேலை சுற்றி ஏரோ 3 வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்த முடியாது. இதைத்தான் நம்ம உலகம் முழுக்க தெரிஞ்சு வச்சிருந்தோம். இப்பொழுது நாம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலை சுற்றி இருப்பதை விட பல நூறு மடங்கு பலம் வாய்ந்த டிஃபென்சிவ் சிஸ்டங்களை ஈரான் நிறுவியிருக்கிறது என்கிற சந்தேகம் தற்போது இஸ்ரேல் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய நேச நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்ம அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதாக இருந்தால், நம்ம மேலே பேலிஸ்டிக் ஏவுகணை அட்டாக் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், நம்ம அவங்க மேலே திருப்பி அடிக்கும் போது என்ன எல்லாம் அடிப்போம்ங்கிறத அவன் கணக்கில் வச்சிருப்பான். எனவே நாம் அடிப்பது அவர்களுடைய டிஃபென்சிவ் சிஸ்டங்களால், பாதுகாப்பு தடுப்பு அரண்களால் தடுக்க முடியாத, அதை மீறி போய் தாக்குகிற ஏவுகணைகளாக இருக்க வேண்டும் என்று, அது என்ன மாதிரி ஏவுகணைகளை பயன்படுத்துவது என்பதை முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஈரான் எப்படியான பாதுகாப்பு அரண்களை அமைத்து வைத்திருக்கிறது என்பதை முழுமையாக அவர்களால் இனம் காண முடியவில்லை. என்ன பிரச்சனைனா, நாங்கள் மொசாத், நாங்கள் மொசாது, நாங்கள் எப்படியாக தெரியுமா, எப்படியெல்லாம் சொன்னவர்களுக்கு ஈரான் வைத்திருக்கக்கூடிய, சுற்றி வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண், இந்த செய்தியில் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது. என்னன்னா, அரபு நாடுகள்லையே
தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதில் மிக முக்கிய கவனம் செலுத்தி நாட்டுக்குள்ள எந்த ஒரு வான் வழியான தாக்குதல்களும் வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக ஈரான் இருந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேல் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வான்வழி தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சிறிய அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய பவர் பிளானட்ஸுகள் இருக்கிறது, ஈரானுடைய எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சார தயாரிப்பு ஆலைகள் இருக்கிறது. இது போன்ற அவர்களுடைய தேவையான ஃபேக்டரிஸ் மீது தாக்குதல் நடத்துவது, முக்கியமான தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்துவது, அதே போன்ற மின்சார நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது, இது போன்ற காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஈரானுடைய அட்டாக்ல அது போன்ற இடங்களை அவர்கள் இலக்கு வைக்கவில்லை. அப்படி இலக்கு வைத்தால் ஈரான் மீண்டும் அதே போன்று இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர்கள் அனுமானிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். அதே நேரத்தில் அல்லது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்றவர்கள் மீது இந்த கோவத்தை இஸ்ரேல் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுது. காட்டினா அவன் திருப்பி காட்டுவான், நோ ப்ராப்ளம். ஏன்னா அவன் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் டெய்லி, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லை என்று சொன்னால் மறைமுகமான சில நடவடிக்கைகளை அவர்கள் செய்யலாம். ஏற்கனவே ஈரானுக்குள் நுழைந்து அவர்கள் ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை கொலை செய்ததைப் போல, அணு விஞ்ஞானிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியதைப் போன்ற வேலைகளை இந்த முறையும் அவர்களுடைய அணு விஞ்ஞானிகளுக்கு எதிராக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அவர்கள் ஈரானுக்குள்ளேயும் ஈரானுக்கு வெளியிலேயும் ஈரான் சார்ந்தவர்கள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற அதே நேரம் சைபர் அட்டாக் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய முக்கியமான தளங்கள், ஈரானுடைய பெட்ரோல் நிலையங்கள், தொழிற்சாலைகள், அணுசக்தி அதாவது வசதிகளை இலக்கு வைத்து அவர்கள் மொத்தமாக சைபர் அட்டாக் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்றைய விவகாரத்தில் காசாவில் என்னவெல்லாம் நடைபெறுகிறது காசாவை ஒட்டி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக காசாவை ஒட்டி காசாவுக்காக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக இருப்பவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்பது நமக்கு தெரியும். ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை முழுமையாக இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய அல் சமாகா பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளம் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். காஃபர் ஷூபா பகுதிகளில் மலையில் இருக்கக்கூடிய ஜிப்தீன் படை முகாம் மீதும் பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று லெபனானுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கிற ஷேபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய படை முகாம்கள் மீதும் குண்டு தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் எல்லை தாண்டி தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 3 முக்கியமான படைத்தளங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காத்யூஷா என்கிற காத்யூஷா வகையான ராக்கெட்டுகள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி எந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ராக்கெட்டுங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி வகையான ராக்கெட்டுகளை கொண்டு பைத் ஹலீல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தின் மீது பாரிய குண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாக்கள் மொத்தம் 4 இராணுவ நிலைகள் மீது அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதிலே பைத்துலாகியா அதாவது பைத் ஹலீல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் இறப்புகளும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் மரணித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மரணமும் அதே போன்ற காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது ஹிஸ்புல்லா. ஆனால் இஸ்ரேலுடைய சேனல் 14 இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் 3 இஸ்ரேலியர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இங்கே 30 பேர் செத்து போனாலே 3 பேருக்கு காயம் என்று தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம விளங்கிக்கிற வேண்டியதான். ஏன்னா 4 இராணுவ தளங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மற்ற போராளிகள், மற்ற சுதந்திர வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதும் இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்று கேட்டால் காசாவில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில்
1000 பவுண்ட்ஸ் வெயிட் கொண்ட பல குண்டுகள் வெடிக்காத நிலையில் இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 1000 பவுண்ட்ஸ் கொண்ட கிட்டத்தட்ட 950 கிலோன்னு நினைக்கிறேன், அந்த அளவு வெயிட் கொண்ட குண்டுகள் வெடிக்காத நிலையில் பாடசாலைகளில் வேண்டுமென்று விடப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படியான ஆபத்தான நிலைகளும் இன்று வரை காசாவுக்குள் இருந்து கொண்டு மற்ற நேரங்களில் குண்டு போடுறது ஒரு கணக்கு, வெடிக்காத வகையில் குண்டுகளை அவர்கள் விட்டும் சென்றிருக்கிறார்கள் சில பகுதிகளில். அதுவும் அந்த மக்களுக்கு பாரிய ஆபத்தான ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கும் போது அல் ஷிஃபா மருத்துவமனை நமக்கெல்லாம் தெரியும். இந்த மருத்துவமனைங்கிறது பாலஸ்தீன விவகாரத்தில் ரொம்ப முக்கியமான மருத்துவமனை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக தொடர்ச்சியாக 3 வாரங்கள் இந்த மருத்துவமனை வளாகத்தை சுற்றி வளைத்து பாரிய தாக்குதலில் ஈடுபட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அந்த தாக்குதலில் மொத்தமாக அவர்கள் டோட்டல் ஃபெயிலியர் ஆன நிலையில் மொத்தமாக வெளியேறியிருந்தார்கள். ஆனால் தோற்று போகிறவன் போகிற போக்கில் அனைத்து அப்பாவிகளையும் கொன்று குவிக்கிற வேலையாக தொடர்ந்தும் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலே பல மக்களை கொன்று குவித்திருந்தார்கள். 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்கிற நிலையில் அந்த ஷிஃபா வளாகத்தில் பாரிய மனித படுகொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆச்சரியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஹமாஸ் உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய அமைப்புகள் பல கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் என்கிற வகையில் இதை கண்டித்திருக்கிறது. என்னன்னா, அந்த முழுமையாக மருத்துவமனையை கண்ட்ரோலில் வச்சிருந்த நேரம் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். பல மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இருக்கக்கூடிய ஜனாசாக்கள் அடையாளம் காண முடியவில்லை. அவர்களை தோண்டி எடுக்கிற வேலையையும் தற்போதைக்கு செய்ய முடியாத காரணம் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலிருந்து எதை நம்ம தோண்டி எடுத்துடக்கூடாது என்பதற்காக டோட்டலாக ட்ரோன் கண்காணிப்பு அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திற்கு மேலே ட்ரோன் மூலமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார பிரிவு வெளியிட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அநியாயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. என்றைக்கோ ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையத்தான் போகிறது. சுதந்திர தேசமாக பாலஸ்தீனம் சர்வதேசத்திலே இதற்கெல்லாம் நீதி கேட்கிற போது இவர்கள் கைகட்டி வாய்பொத்தி முட்டுக்காலில் நின்று பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை இன்ஷா அல்லாஹ். இது போன்ற நிலையில் இன்றைக்கு வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டு 11 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணிகளும் அதே போன்று உமர் அல் காசிம் படையணியும் இணைந்து இன்றைக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீடியோக்களை பொறுத்தவரையில் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு மறைத்து தான் காட்ட முடியும், ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம்ங்கிற காரணத்தினால. இன்றைக்கு அல் குதுஸ் படையணியும் உமர் அல் காசிம் என்கிற ஒரு புதிய படையணியும் களமிறங்கித்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். உமர் அல் காசிம் தற்போது மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற நிலையில் இந்த தாக்குதலை அவர்கள் பாரிய அளவில் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படைகள் மீது நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே இந்த வீடியோக்களை முழுமையாக பார்க்க முடியும். நமக்கு முழுமையாக இதில் ஒளிபரப்ப முடியாது, ஆனால் படுபயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஏன்னா வளமையான ஆயுதங்களை தவிர்த்து இவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் பயங்கரமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அதாவது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய காட்சிகள், அது எப்படி தாக்குதல் நடத்தப்படுகிறதுங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணதோட இரவு நேரங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முழுமையாக அதாவது சரன்னு சொல்லி நிறைய தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற பல வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற அதே நேரம் இன்னொரு வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதலுடைய காட்சியில் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்
தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் எப்படி இதெல்லாம் உளவு பார்க்கக்கூடிய இராணுவ தளங்களாக இருக்கிறது. சிரியாவை, ஈராக்கை, மற்ற நாடுகளை இங்கிருந்து அவங்க உளவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த உளவு பார்க்கிற இராணுவ தளங்கள் மீதே இன்றைக்கு அவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இறுதியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த காசா விவகாரத்தில் காசாவை ஒட்டி தற்போது ஈரான் களத்தில் இருக்கிற காரணத்தினால் இன்னொரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்கிற விவகாரம். ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய ஏவுகணைகளை ஜோர்தான் பகிரங்கமாக தடுத்தது, ஈராக் தடுத்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஜோர்தான் முழுமையாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே நேரத்தில் சவுதி அரேபியா அவர்களுடைய ஏர் ஸ்பேஸையோ அவர்கள் ஓபன் பண்ணவும் இல்லை. இதே நேரத்தில் சவுதி அரேபியா அவர்களுடைய ஏர் ஸ்பேஸை, வான்வழி பகுதிகளை தாக்குதல் நடத்துவதற்கான எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அறிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வான்பரப்பை மூடவும் இல்லை. ஏன் மூடல் என்று சொன்னால், மூடினாங்க என்று சொன்னால் ஹூதிகளுடைய தாக்குதல் ஒரே அடியாக தடுக்கப்பட்டிருக்கும். அதற்காகத்தான் அவர்கள் மூடாமல் இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான இடத்துல சவுதி, குவைத்து, யுஏஇ, ஓமான் உள்ளிட்ட நாடுகள் பகிரங்கமாகவே எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்தார்கள். ஈவன் கத்தாரும் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன பரபரப்பை கிளப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது சவுதி அரேபியா நேரடியாக ஏர் ஸ்பேஸை பயன்படுத்த வேண்டாம் என்று தடுத்திருந்தாலும் ஏர் ஸ்பேஸை பயன்படுத்த தடுத்த சவுதி அரேபியா உளவு தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்கியது. அந்த அடிப்படையில் பல ஏவுகணைகள், பல ட்ரோன்கள், ஏவுகணை அல்ல பல ட்ரோன்களை தடுப்பதற்கு முடிந்தது. சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு உதவியாக செயல்பட்டது என்கிற ஒரு செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு வெளியிட்டிருந்த நேரத்தில் உடனடியாக சவுதி அரேபியா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலுக்கு துணை நிற்கவில்லை, இஸ்ரேலுக்கு துணை நிற்க மாட்டோம். ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் நாங்கள் ஈரான் பக்கம்தான் நின்றோம் என்பதை வெளிப்படையாகவே சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா ஈரான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறதுனால மக்களுக்கு மத்தியில் ஈரான் மீதான ஒரு வரவேற்பு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே அடியாக சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக நின்றது என்கிற ஒரு செய்தியை பரப்பி விட்டா என்ன ஆயிரும் என்று கேட்டால், அரபு நாடுகளில் சவுதி விவகாரத்தில் ஒரு வேறு விதமான தாக்கம் ஏற்படும் என்கிற காரணத்தினால வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இப்படியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கும் போது இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய அல் அரபியா மிக தெளிவாக சவுதி அரேபியா இதை மறுத்திருக்கிறது என்கிற செய்தியையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். எனவே சவுதி அரேபியா இந்த விவகாரத்தில் ஈரான் பக்கம்தான் நின்றிருக்கிறது என்பது மிக தெளிவான விவகாரம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய ட்ரோன்களை தடுப்பதற்கு எந்த உதவிகளையும் சவுதி அரேபியா செய்யவில்லை. ஈவன் அவர்களுடைய வான்பரப்பை ஓபன் பண்ணி விட்டிருந்தாங்க. அதனால் தான் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேல் மீது தாக்குவதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருந்தது. இத்தனை நாட்களிலும் அவர்கள் வான்பரப்பை மூடவில்லை என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் மீண்டும் நடத்தினால் எங்களுடைய அடுத்த இலக்குகளில் இஸ்ரேல் மட்டுமல்ல ஜோர்தானும் இருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு மிக தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தேவைப்பட்டால் ஜோர்தான் மேலேயும் அட்டாக் பண்ணுவோம் இருக்கிறாங்க. ஜோர்தான் அவர்களோடு இருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதலால் ஈரானுடைய அணு உலைகள் மீது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய அணு உலையத்தை நீங்க பார்க்குறீங்க. ஈரானுடைய நியூக்ளியர் சிஸ்டம் மீது, அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது பாரிய அழிவை பிராந்தியத்தில் உண்டாக்கும். எனவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக ஐநாவினுடைய அணு பாதுகாப்பு பிரிவுகளும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்கள் மொத்தமாக
முழுமையாக சில நாட்களுக்கு மூடப்பட்டிருப்பதாக மிக தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு, அணு தயாரிக்கக்கூடிய உற்பத்தி திறன்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்காவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்குரிய பதிலடியும் அடுத்த செகண்ட் மிக பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது ஈரான். இப்படியான நேரங்களில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக ஓமான், அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் இஸ்மாயில் ஹனியா அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய செய்திகளும் பாலஸ்தீனத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் இவைகள் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருப்போம். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அவருடைய சுதந்திரத்திற்காக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுப்போம். ஜனநாயக ரீதியில் மாத்திரம்தான் நாம் எதையும் செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய முடியும். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க முடியும். இதை தவிர்த்து எந்த காரியங்களிலும் நாம் ஈடுபட முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதற்கு நமக்கு எவ்விதத்திலும் அனுமதிக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் எதிர்வருகிற 30ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்கிறது. அதற்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக உதவ முடியும். ஐநாவினுடைய UNRWA வழியாக அந்த உதவிகளை அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதாக அறிவித்திருக்கிறார். அதே நேரம் அதற்கான உங்களுடைய பங்களிப்புகளை தாராளமாக வழங்குங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.